அதிகமான மனப்பாடம் செய்திருக்கிறேன். பக்தி அதிகமான திருக்குறளை மனப்பாடம் செய்வேன், அப்படியே சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு 3 முறை ஆலயங்களுக்கு போவேன். எல்லா தெய்வங்களுக்கு பக்தி. செவ்வாய்க்கிழமையானால் அரண்மனைக்காரத்தில் இருக்கிற அந்த அந்தோனியார் கோயிலுக்கு போவேன். வியாழக்கிழமையானால் மவுண்ட் ரோடில் இருக்கிற அந்த தர்காவுக்கு போவேன். வெள்ளிக்கிழமையானால் அந்த கந்தக்கோட்டம் என்று சொல்வார்களே, கந்தக்கோட்டம் அங்கு போவேன். காலையும் மாலையும் தம்புச்செட்டித்தில் இருக்கிற அந்த காளிகாம்பாள் அந்த கோயிலுக்கும் போவேன். இப்படி அதிக பக்தி, அதிக ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை. எந்த கெட்ட பழக்கம் அடிமை இல்லை. ஒரே ஒரு தீய பழக்கம், சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன். காரணம், என் நண்பர்கள் பலர் சினிமா துறை இருந்த காரணத்தினாலே அதில் ஈடுபாடு. மற்றபடி அவளோடு பழகினாலும் எந்த தீய பழக்கத்துக்கும் அடிமையாகாமலே என்னை காத்து கொண்டேன். நாட்கள் ஓடிற்று. எனக்காக அவர் ஜெபித்தார். ஆனால் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. அதாவது அவரை சந்திப்பதை நானும் தவிர்த்தேன். ஆனால் அவர் தொடர்ந்து என்னோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். நான் விலகினாலும் என்னை தொடர்ந்து வந்தார். எ ரன்னிங் மேன் அண்ட் சீக்கிங் காட் என்று சொல்லுவார்கள். ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடி வந்த ஒரு இயேசு. நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்காக அவர் அதிகமாக ஜெபித்தார். அது மட்டுமல்ல, அடிக்கடி ஆண்டரை பற்றி சொல்லுவார், வசனங்களை சொல்லுவார். எதுவுமே என் காதில் ஏறவில்லை. செவிடன் காதில் ஊதுகிற சங்கு போல எதையும் ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கும் இல்லை. அதிகமான ஒரு பக்தி. இப்படி சொல்லியிருக்கிறேன். நான் கிறிஸ்தவனாய் நான் மாற வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பேன். ஒரு இந்து தாய் தகப்பனுக்கு பிறந்தேன். இந்துவாக வாழ்வேன், இந்துவாகவே மரிப்பேன், இந்துவாகவே நான் ஜீவிப்பேன். நான் இந்து என்று எல்லாருக்கும் அறிய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகமாக திருநூறை நன்றாக அதாவது தண்ணீரிலே கரைத்து குழைத்து அது பூசுவேன். ஏனென்றால் சும்மா பூசினா அது மறைஞ்சிரும். அதை தண்ணியில் கரைச்சி பூசினா சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். எனவே அதில் ரொம்ப பக்தி. மாணவர்கள் கேலி பண்ணுவார்கள். அதில் ஒரு குங்குமம், அதில் ஒரு சந்தனம், இப்படியெல்லாம் ஒரு பக்திமய பரவசத்திலே வாழ்ந்தேன். ஆண்டவர் தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, தோன்றுகிற எவனும் தோன்றும் முன்னமே அவன் பேரிடப்பட்டிருக்கிறான். நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள், ஒரு வெள்ளிக்கிழமை, மே மாதம், என் நண்பர் ஒரு ஜபக்கூட்டத்திற்கு என்னை அழைத்தார். அது ராயப்பேட்டையிலே ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு. நான் போக விருப்பமில்லை. ஆனாலும் அவர் கட்டாயப்படுத்தினார். சரி, ஒரு கூட்டம்தானே, அதுவும் சொன்னார், ஒரு வீடு, சற்று போகலாம். ஆனால் மாலை ஒரு 7 மணிக்கு அவர் என்னை கூட்டிக் கொண்டு போனார். நான் இருந்தது மண்ணடியில் பாரிஸ் கார்னர் பக்கத்தில் வீடு. அவர் தான் என்னை கூட்டிக் கொண்டு போனார். 7, 8, 9 முதன்முறையாக கிறிஸ்தவர்கள் எப்படி